எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். சரியா? வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஜஸ்ட் கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரியா? இது சேம் மாடல், எல்லாமே ஒரே மாடல். நம்ம ஃபஸ்ட்டு போக போக, அதாவது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபார்முலா வச்சு பார்த்துட்டு போக போக ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதாவது டைப் 1ல் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஒரு ஆணும் பெண்ணும் வேலை ஒன்றை செய்து முடிப்பதற்கு பணி அமர்த்தப்படுகிறார்கள். அந்த வேலை முடிப்பதற்கு ஆணுக்கு 4 நாட்களும் பெண்ணுக்கு 12 நாட்களும் ஆகும் எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பர்? இதுதான் கொஸ்டின். ஒரு ஒர்க்கில் ஒரு ஆணையும் பொண்ணையும் சேர்ந்து விடுறாங்க. ஒரு பெண் வந்து 12 நாளே, ஆண் வந்து 4 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம என்னென்னா ஆணை வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஆண் எத்தனை நாளில் வேலை பார்க்குறாங்க? 1/4. பெண்ணை வந்து பின்னு எடுத்துக்கிறோம், 1/12. நம்ம 1/ன்னு வந்து நம்ம வேணும்னு கணக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக 1/ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறதுனால a + bன்னு எடுத்துக்கிறோம். = அப்போ ஏயும் கூட்டிட வேண்டியதான். 1/4 + 1/12. இப்போ நம்ம இதுக்கு மீச்சியமாக எடுத்தோம் அப்படின்னா 12, 4×12 + 1, 4/12, 1×4 3. அப்போ 1/3. ஸோ இந்த 1/3 வந்தோடனே இது வந்து ஆன்சர் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தப்போ 4ன்னு இருக்கிறத 1/4ன்னு தலைகீழ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த 1/3 தலைகீழ் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அதனால் a + b = 2 பேர் சேர்ந்து எத்தனை டேஸில் அந்த ஒர்க்கை முடிப்பாங்கன்னா 3 டேஸில் முடிப்பாங்க. வெரி இம்பார்ட்டண்ட் சம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள இந்த சம், இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் டைப், அதாவது ஃபஸ்ட் டைப்பில் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். சரியா? a, b ஆகிய மூவரும் ஒரு வேலையை முறையே 8, 16, 32 நாட்களில் முடிப்பார்கள் எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது வந்து ரெண்டாவது டைப்பு. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a, b. அப்போ a = 1/8, b = 1/16, c = 1/32. சரியா? இப்போ நமக்கு என்ன தேவை? a + b + c. இதுதான் நமக்கு என்ன வேணும்? சரியா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 1/8 + 1/16 + 1/32. இப்போ மீச்சி மாட்டினா பொதுவாக 32ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு மீச்சிமா எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நான் வந்து இன்னும் மீச்சிமா பற்றி, அதாவது கமெண்ட் பண்ணுங்கள், மீச்சிமாவுக்கு தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரியா? 32. அப்போ 8 எதால் பெருக்குனா 32 வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 4 × 32, 16 2ஆல் 1. அப்போது 4, 5, 6, 7, 7/32. ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் தலைகீழ் எடுத்துருக்குன்னா நம்ம இப்போ இங்கேயே தலைகீழ் எடுத்துரும். 32/7ன்னு வரும். அப்போ 1 7 7, 7 17 எடுத்து 4 4 28. அப்போ 4 28, 28 மிச்சம் எவ்வளோ இருக்குது? 4 4/7. இதுதான் ஆன்சர். சரியா? இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரை எது ரொம்ப முக்கியம்னா ஃபஸ்ட்டு நம்ம 1/16 அப்படின்றது தலைகீழ் எடுத்து எழுதுகிறோம். அதே மாதிரி லாஸ்ட்டில் ஆன்சர் கொண்டு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தலைகீழ் வந்து எடுத்து எழுதணும். அதில் தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். சரியா? a மற்றும் b சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார்கள். b தனியே அந்த வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார். அப்படியானால் a தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதில் என்ன சம்மு கொடுத்துருக்காங்கிறத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ab 2 பேரும் சேர்ந்து, அதாவது a + b 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 15 நாட்களில் முடிக்கிறாங்க. b மட்டும் தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார். அப்போ 1/20. a தனியே, அப்போ a வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம a + b எடுத்துக்கிடுவோம். ஸோ a + b = 15. நமக்கு a தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டு b வந்து 1/20 = 1/15. ஏவை மட்டும் இந்த தெரியாததை நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இது அந்த பக்கத்தில் மைனஸில் இருக்குது, இந்த ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது மைனஸாக போகும். அப்போ 1/15 - 1/20.
20. இப்போ நம்ம இதுக்கு எப்படி மீச்சியமாக எடுக்கணும் அப்படின்னு தெரிலன்னா குறுக்க பெருக்கிற வேண்டியதான். இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 2 வச்சு 15 பெருக்குனா 30, இந்த ஒரு 0 300 பை, அப்போ இங்கிட்டு பெருக்குனா 20 மைனஸ் 15. ஆன்சர் 5/300. நான் அப்போவே சொல்லியிருக்கேன், இங்கே தலைகீழ் எடுத்ததுனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தலைகீழ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 300/5. 4 5 5 6 5 30. அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 60 நாட்களில் முடிப்பார். இதுதான் ஆன்சர். ரொம்ப ஸ்பீடாக போட மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அடுத்த சம், 4வது சம். டி என்கிற ஒருவர் ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் முடிக்கிறார். அதே வேலையை 5 மணி நேரத்தில் முடிக்கிறார். டிஇஎஃப் மூவரும் இணைந்து அவ்வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்கிறார்கள் எனில் எஃப் மட்டும் அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடித்து கொள்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு எடுத்து எழுதி கொடு. ஃபஸ்ட்டு டி சரியா? டி அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாராம்? 6 மணி நேரத்தில் முடிப்பாராம். அதே வேலையை 5 மணி நேரத்தில் முடிப்பாங்களாம். டிஇஎஃப் 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 2 மணி நேரத்தில் முடிப்பாங்களாம். அப்போ எஃப் மட்டும் அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் சம்மு. சரியா? அப்போ டி ப்ளஸ் இ ப்ளஸ் எஃப் = 1/2. நமக்கு டி வந்து தெரியும் 1/6. இ வந்து நமக்கு தெரியும் 1/5. எஃப் வந்து நமக்கு தெரியாது, அதனால் அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ எஃப் வந்துட்டு வச்சுக்கிட்டு மித்தது ஃபுல்லாக அந்த பக்கம் தள்ள போகிறோம். 1/2 இங்கிட்டு ப்ளஸ்ஸாக இருக்குது, அங்கே போகும்போது மைனஸாக போகும். -1/6 -1/5. இடம் இல்லை, அதனால் நான் சைடில் எழுதிக்கிறேன். சரியா? சரியா? இப்போ இதுக்கு மீச்சியமாக எடுத்தால் என்ன வரும்னா 30ன்னு வரும். நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? 30 2 எதால் அடித்தா 30 வரும். 15 மைனஸ் 6 5 30 5 30ன்னு வரும். சரியா? = 15 மைனஸ் 11/30. இதை கழிச்சா 300. இதை கழிச்சா 5 5/300ன்னு வரும். இந்த இடத்துல தலைகீழ் எடுத்துக்க வேண்டியதான். 300/5. 4 5 5 சாரி இந்த இடத்துல 5 வராது, 4. ஓகேவா? 4. இப்போ இப்படி பார்க்கும்போது என்ன வருது? ஒரு நாங்கள் என்னங்கிட்ட 7 நாங்கள் 28. சரி, 7 நாங்கள் 28. சாரி 30 300 இல்லை 30 தான். 7ன்னு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதில்லை. மீச்சியமாக வந்து 30ன்னு எடுக்கிறோம். 30ன்னு எடுத்தால் இதுதான் ஆன்சர். ஸோ இதுலேருந்து இது வந்திருக்கு. இப்போ 15 11 கழிச்சா 4 4/30. இதை தலைகீழ் எடுத்தோன்னா அப்போ 30/4ன்னு வரும். இதை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாங்கள் 2 8 3 4 16 9 20 6 24 7 28. மிச்சம் 2 இருக்குது. 2/4. 4 2 2 அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 1/2 மணி நேரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணிடுவார், முடிச்சிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த சம் பார்ப்போமா? ஏ என்பவர் நாள் ஒன்றிற்கு 9 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்கள் ஒரு வேலையை முடிக்கிறார். அதே வேலையை, அதாவது பி என்பவர் அதே வேலையை நாள் ஒன்றிற்கு 12 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் முடிக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து நாள் ஒன்றிற்கு 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள் வேலை செய்து முடிப்பார்? இதுதான் கணக்கு. சரியா? கணக்கு நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கிடுவோமா என்ன இருக்குன்னு. ஏ என்பவர் நாள் ஒன்றிற்கு, ஏங்கிறவங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க? 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? அதான் 4 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ 4 மணி அதாவது 4 டேஸு
ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது நம்ம வந்து ஒன்றா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ 4 ஒன்றுக்கு 9 மணி நேரம் வேலை செஞ்சார், 4 நாள் பார்த்துருக்காரு. அப்போ எத்தனை மணி நேரம் வேலை பார்த்துட்டு ஒம்பித்துனாங்க? 36 மணி நேரம் வந்து அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. ஏங்கிறவர் பி எப்படி வேலை பார்த்துருக்காரு? பி அதே வேலையை 4 ஒன்றிற்கு 12 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செஞ்சு 6 நாட்களில் முடிச்சிருக்காரு. அப்போ 12 72 ஹவர்ஸ் வந்து அவர் வேலை பார்த்துருக்காரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? எனில் இருவரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்தா 8 மணி நேரம் வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தேவை A + B. சரியா? நமக்கு இப்போ வந்து மணின்னு வந்து கொடுத்துறாங்க. எத்தனை நாள் டேஸ் தான் நமக்கு தெரியாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/36 + 1/72. பொதுவாக 72 எடுத்துக்கிட்டு 36 2 + 1 அப்போ 3/72 வரை 3 3 3 6 மிச்சம் 1 நான் 3 12. இப்போ நம்ம இதை தலைகீழ் எடுத்தோம்னா 24/1 வரும். அப்போ A + B 2 பேரும் சேர்ந்து எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 24 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 24 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு நாளைக்கு அவர் 8 மணி நேரம் வேலை பார்த்தாருன்னா எத்தனை நாள் வேலை பார்த்தா 24 வரும்? 1 8 8 3 24. அப்போ ஆன்சர் அந்த எத்தனை நாட்கள் கொஸ்டினை பார்த்து தான் ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ ஏபி 2 பேர் சேர்ந்து எத்தனை நாளுக்கு வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னா 3 நாள் 8 மணி நேரம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம் 3 நாள் வந்து வேலை பார்த்தா இந்த வேலையை வந்து A + B வந்து சேர்ந்து பார்த்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்த சம்மு. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு. இது நீங்கள் போட்டுட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை வந்து சொல்கிறேன். சரி, ஜஸ்ட்டு கொஸ்டினை வந்து நான் ரீட் பண்ணிடுறேன். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 5 நாட்களிலும் முடிப்பர். சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை ஒரே நாளில் முடிப்பர். சி மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏ வந்து ஒரு வேலையை என்ன பண்ணியிருப்பாங்க? 1/3 நாட்களிலும் பி வந்து 5 நாட்களிலும் முடிப்பர். சி என்பவர் உதவியுடன் அவர்கள் அதே வேலையை ஒரு நாளிலும் முடிப்பர். சி மட்டும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதில் சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இதை மட்டும் கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த கொஸ்டின் செஞ்சுட்டு ஆன்சர் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் டேக் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து வேகமாக வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குறிகள் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.